ஆ மக்களே, இந்த பதிவு ஒரு அவசர பதிவு. ஏன் அப்படின்னா, நேற்று யோகா டே கொண்டாடினாங்க. ஓகே, தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் செஞ்சு காட்டின யோகா பயிற்சியெல்லாம் தப்பாக பண்ணுறாங்க. மெயினாக இந்த கழுத்து எக்ஸசைஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரொட்டேஷன் வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, இப்போது முதுகு எலும்போட எலும்புங்க, கழுத்து எலும்போட எலும்பு ரெண்டு சேர்ந்து இப்படி ஜாயிண்டாக இருக்குது. ரெண்டையும் நம்ம எப்படி டெய்லி ரொட்டேட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன், தேய்ஞ்சுன்னா பின்னாடி கழுத்து அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு இங்கே பிரச்சனை ஆகிடும். அப்போ கழுத்து எக்ஸசைஸ் நம்ம எப்படி பண்ணணும்னா, ஏன் கழுத்து எக்ஸசைஸ் ரொம்ப சென்சிட்டிவானது, என்ன அப்படி காரணம்னா, நம்ம உடம்பில் உள்ள 72,000 நரம்புகள் இருக்குது பார்த்தீங்களா, நரம்புகளோட கூட்டு கலவை தான் இது. அந்த இங்கே சேர்ந்து இங்கே ஃபேஸில் கவர் பண்ணி பிரெயின் அப்படி கவர் பண்ணி பிரெயினை சேர்ந்து பிரெயின்லேருந்து கட்டளைகள் எடுத்தால் உடம்பு வந்து இயக்குது. அந்த அளவுக்கு இது மிக முக்கியமானது. அப்படிங்கும்போது நம்ம இது எப்படி சுற்றக்கூடாது. சுற்றினா எலும்புக்கு தான் வேலையை தவிர இந்த மசில்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணணுன்னா, நேராக நின்று மெதுவாக அப்படி கீழே இறக்கி பேக் மசில்ஸை ஃப்ளெக்ஸ் பண்ணணும். நம்ம 20 செகண்ட் ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு மெதுவாக ரிலீஸ் பண்ணி இப்படி கொண்டு போகணும். பேக்கில் கொண்டு போய் இந்த மசில்ஸ் நாம் இழுக்கணும். வாயை பெருசாக திறந்து கடாப்பல்ல கடிக்கும்போது இந்த இடம் இழுக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கும் பயிற்சி, பல்லுக்கும் பயிற்சி, கன்னத்துக்கும் பயிற்சி. அந்த சமயம் கண் அழுத்தி மூடி பெருசாக திறக்கணும். ஸோ இது ஒரு 20 செகண்ட் பண்ணேன். ஒரு 5 தடவை பண்ணிவிட்டு திருப்பி மெதுவாக வந்து ரிலீஸ் பண்ணி சைட்டில் அப்படி போகணும். சைட்டில் ஷோல்டர் டவுனு, கழுத்து இப்படி போகணும். மெதுவாக இந்த மசில்ஸை ஃப்ளெக்ஸ் பண்ணணும். மெதுவாக 20 செகண்ட் ஆச்சுங்களா, மெதுவாக ரிலீஸ் பண்ணி இந்த பக்கம் கொண்டு போகணும். ஷோல்டர் டவுன் பண்ணி இந்த பக்கம் மெதுவாக பண்ணி இந்த மசில்ஸை ஃப்ளெக்ஸ் பண்ணணும். மெதுவாக இழுத்து விடணும். 20 செகண்ட் பண்ணலாம், 40 செகண்ட் பண்ணலாம். பண்ணிட்டீங்களா? மெதுவாக அப்படி ரிலீஸ் பண்ணணும். இதுதான் முறையான கழுத்துக்கு உண்டான எக்ஸசைஸை தவிர இப்போ சுற்றக்கூடாது. ஒன்று சுற்றி காட்டுறாங்க, அதெல்லாம் பயமாக போச்சு. என்ன அப்படி செஞ்சோம், 6 மாதத்துக்குள்ளே கழுத்து பிரச்சனை ஏற்பட்டு நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் போய் நிற்பீங்க. எனக்கு கழுத்து வலிக்கு ஏதாச்சும் பண்ணுங்க, நான் இவ்வளோ பெரிய கவரை வந்து மாட்டி விடுவாங்க. கழுத்து அசைக்காதீங்க, நேரம் வச்சுக்கோங்க, எதுக்கு அந்த வந்து செய்யாதீங்க. ரெண்டாவது ஷோல்டர் எக்ஸசைஸ் இப்படி வச்சுட்டு இப்படியே சுற்றுறாங்க. நல்லா பாருங்கள், சுற்றும் போது அது ஜாயிண்ட்டுக்கு தான் வேலை, இந்த மசில்ஸுக்கெலாம் வேலை கிடையாது. ஷோல்டர் செய்யும்போது பாருங்கள், முன்னே கொண்டு வந்து அப்படி மேலே தூக்கி அப்படி செய்யணும். அப்படி செஞ்சோம்னா இந்த மசில்ஸுக்கெல்லாம் வேலை. ஒரு கேள்வி இருக்குது, நம்ம பயிற்சி வந்து எலும்புக்கு தர்றோமா, உடல் உள்ள மசில்ஸுக்கு தர்றோமான்னு ஒரு கேள்வி இருக்குது. உடம்பில் உள்ள மசில்ஸுக்கு தான் பயிற்சி கொடுக்கணும், செல்லும்பாங்க. அதுக்கு தான் நம்ம பயிற்சி கொடுக்கணும். இப்படி தான் நீங்கள் வந்து ஷோல்டர் எக்ஸசைஸை பண்ணுமே தவிர, அப்புறம் அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். இந்த வாட்டி ஒரு 10 வாட்டி, இந்த தடவை ஒரு 10 வாட்டி அப்படி செய்யணும். அப்படி விரியணும், வந்து ஃப்ளெக்ஸாக வந்துடலாம் ஆச்சுங்களா. ஷோல்டர் எக்ஸசைஸ். அப்புறம் நம்ம தமிழ் இசையம்மா வந்து பெண்ட் பண்ணுறவங்க, பெண்ட் பண்ணக்கூடாது. வயசு காலத்தில் எந்தெந்த வயசுக்காரங்க எந்தெந்த பயிற்சி பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அவங்க வயசு 60க்கு மேலே உடம்பெல்லாம் வெயிட்டாகி போய் கணத்து போய் முத்தி போய் கிடக்கு. அவங்க போய் இப்படி பெண்ட் பண்ணால் ஒடிஞ்சிடும், பின்னாடி உள்ள எலும்பு சுளிக்கிடும், கிராக் ஏற்பட்டோம், பிரச்சனை. ஃப்ளெக்ஸ் பண்ணு, பாடியை நேராக வச்சு இப்படிக்கிற பாடியை ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி நல்லா தூக்கி அப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணலாம். அப்படி செய்யலாமே தவிர பெண்ட் பண்ணக்கூடாது. வயசுக்காரங்க, சின்ன வயசுக்காரங்க செய்யலாம், 10 வயசு 15 வயசு 20 வயசுக்காரங்க செய்யலாமே தவிர பாடி முத்தி போச்சுன்னா செய்யக்கூடாது. நீங்கள் ஃப்ளெக்ஸ் பண்ணுங்க. அப்படி நல்லா இந்த பக்கம் மசில்ஸ் நல்லா இழுத்து விடுங்க, நேராக வாங்க. இந்த பக்கம் மசில்ஸ் நல்லா இழுத்து விடுங்க, இந்த பக்கம் மசில் நல்லா இழுத்து ஃப்ளெக்ஸ் பண்ணணும், இழுத்து விடுங்க.
அச்சா அப்புறம் நேராக கொண்டு வந்து கால் அப்படி பிடிங்க, இப்படி இப்படி ஃப்ரண்டில் வந்து பெண்ட் பண்ணுங்க, ஃப்ரண்டில் பெண்ட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் அப்படி இருங்க. இது முடித்த பிறகு எப்படி கழுத்து எக்ஸசைஸ், ஷோல்டர் எக்ஸசைஸ், செஸ்ட் எக்ஸசைஸ், சைடு எக்ஸசைஸ் முடித்த பிறகு நேராக நின்று பாருங்க, ஒரு பஞ்சு ஒரு 30 பஞ்சு அடிங்க, நல்லா இப்படி குத்துங்க, இப்படி குத்துங்க, ஒரு 30 குத்துங்க, கை இப்படி ஆட்டுங்க. ஆட்டும்போது என்ன ஆகுதுன்னா உடம்புல இன்டர்னல் பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கணையம், நுரையீரல், மண்ணீரல், கல்லீரல், கிட்னி, அது இது எல்லாம் அசையும் போது நமக்கு அதோட வேலையை வந்து ஒழுங்காக செய்யும். பயிற்சி தான் அதெல்லாம், வித் செல்ஃப் டிஃபென்ஸும் வந்துடும். ஒரு 30 குத்துங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, நேரம் காலை அப்படி தூக்கி நீட்டுங்க, நேராக நின்று நீட்டி இது ஒரு 10 தடவை, இது ஒரு 10 தடவை காலுக்கு பயிற்சி கொடுக்குறதாங்க. இதை தினம் பண்ணிங்கன்னா ஆஸ்பத்திரி பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் யோகாக்காரங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். யோகா பயிற்சியில் உடம்புக்கு லேசாக பயிற்சி இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அறிவை தெளிவாக்கும் பயிற்சி இருக்கா? மனதை உறுதி செய்யும் பயிற்சி, இன்னர் ஃபீல்ட் டெவலப்மெண்ட் பயிற்சி இருக்கா? இல்லைன்னு நான் சொல்கிறேன். இருக்குன்னா எங்கே இருக்குது, எப்படி இருக்குது நீங்கள் காட்டுங்க. வீரக்கலை பயிற்சியில் அறிவுக்கு பயிற்சி, மனதை வலிமையாக்கும் பயிற்சி, தட்ஸ் மீன் இன்னர் ஃபீல்ட் டெவலப்மெண்ட் பயிற்சி எங்கே இருக்குது, எப்படி இருக்குது நான் செய்து காட்டுறேன். யோகாவில் இதெல்லாம் கிடையாது. ஸோ உடற்பயிற்சி என்பது உடம்புக்கு மட்டுமில்லை, உடம்புக்கு, அறிவுக்கு, மனசுக்கு, 3க்கு சேர்ந்து பயிற்சி கொடுக்கணும். அதுதான் உடற்பயிற்சி. தவிர ஒரு உடம்புக்கு மட்டும் பயிற்சி கொடுத்து பிரயோஜனம் அல்ல. அதனால் இந்த யோகா டே கொண்டாடுவதற்கு வீரக்கலை பயிற்சி, வீரக்கலை டே கொண்டாடினாங்கன்னா நாடு முன்னேறும். இல்லைன்னா இன்னும் 20 வருஷம் பண்ணாலும், இந்த யோகா டேயை பண்ணாலும் எந்த பலன் இருக்குது? அது இப்போவுமே யோகா டே பண்ணி 13 வருஷம் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. நோய் குறைஞ்சிருக்கா நாட்டில்? ஆக்சிடெண்ட் குறைஞ்சிருக்கா? தற்கொலைகள் குறைஞ்சிருக்கா? இதெல்லாம் குறையல. இதெல்லாம் குறைய வேண்டுமென்றால் வீரக்கலை பயிற்சியில் தான் இது இந்த சாவுகளை குறைப்பதற்கு உண்டான பயிற்சியும், நாடு வளர்வதற்கு உண்டான பயிற்சியும், அதாவது உற்பத்தி பெறுகிறது, பொருளாதாரம் பெறுகிறது, கிரியேட்டிவிட்டி பெறுகிறது, எல்லாம் வீரக்கலை பயிற்சிக்குள்ள தான் இருக்குது. அது படுறதுனால தான் சீனா, ஜப்பான், கொரியாலாம் அப்படி முன்னேற்று போகுது. ஆனால் வீரக்கலை பயிற்சி நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த பதிவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.